வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேனோர் எம்பாவாய். போன பாசுரத்துல கண்ணனினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பெண்கள் கண்ணனிடம் அந்த பறையை கேட்பதாக சொல்லியிருப்பா ஆண்டாள். இந்த பாசுரத்திலையும் கண்ணனினுடைய அந்த சிறு வயது செயல்களை எல்லாம் சொல்லி உன்னை நாங்க வணங்குவதற்கு பறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் கேட்பதாக ஆண்டாள் இந்த பாடலை அமைச்சிருப்பா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் தான் மகனா பிறக்கிறான். ஆனா கம்சனால கொல்லப்பட்டுடுவான் அப்படிங்கிற பயத்துல திருவாய்ப்பாடியில கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்ப இந்த யசோதை நந்தகோபாலன் கண்ணனை மறைச்சு வளர்க்குறாங்க. ஏன்னா கம்சனால அவனுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி மறைச்சு வளர்க்குறாங்க. அதனாலதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவுல அதே இரவுல ஒருத்தி மகனாய் இன்னொருத்தியோட மகனாய் ஒளிந்து வளர்ந்தவனே. கண்ணனோட மாமன் கம்சன் கண்ணனை அழிக்க பல வஞ்சக செயல்கள் செய்யறான். நம்ம நிறைய பாசுரங்கள்ல பார்த்தோம். இந்த சகடாசுரன், குவாலய பீடம், பூதகிங்கிற அரக்கி அப்படின்னு நிறைய, அந்த பகாசுரன் அப்படின்னு எக்கச்சக்கமான அனுப்புறான். ஆனாலும் என்ன ஆகுது, அவனால அழிக்க முடியல. அப்படி கண்ணனுக்கு தீங்கிழைக்க நிறைய விஷயங்கள் அனுப்புறான். அனுப்பிட்டு எப்படா கண்ணன் சாவான், நம்ம வஞ்சக கண்ணீர் வடிக்கலான்னு இருக்கிறானோ. தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை. இப்படி அப்படி இருக்கிற அவனுடைய ஆட்சியில வாழற மக்கள், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, அவனோட முறையற்ற செயல்களை பார்த்து வயிறு எறிகிறானோ. இவன் இப்படி இருக்கிறானே, இவெல்லாம் ஒரு மனிதனா அப்படின்னு வயிறு எறிகிறானோ. அவங்களுடைய வயிற்று நெருப்பையெல்லாம் கொண்டு போய் கிருஷ்ணர் கம்சனுடைய வயிற்றுல போட்டுட்டான். அப்படி தரிக்கிலனாகி அவன் செய்த அத்தனை தீங்கையும் அந்த கருத்தையும் என்ன பண்றான், கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை அப்படின்னு அந்த பெண்கள் கண்ணன் அழகா அவருடைய சிறப்புகள் எல்லாம் சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன கேட்கிறாரு, அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க. அடுத்த வரியில உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில், உன்னை நாங்க யாசிச்சு வந்திருக்கிறோம், இப்பவே நீ பாவை நோம்புக்குரிய பறைய கொடுக்கணும். இந்த பறையை நீ கொடுத்தனா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நீ இந்த பறைய வச்சுக்கிட்டு உன்னுடைய செல்வ குணங்களையும் உன்னுடைய அருட்செயல்களையும் வீர மேம்பாட்டினையும் பாடி எங்களோட வருத்தத்தை நாங்க தீர்த்துவோம். வருத்தத்தை தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்ப இறைவனை நாம் வணங்கும்போது நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு மகிழ்வான உணர்வு ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் சொல்லியிருப்பான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.